இந்திய அணி வென்ற ஆசிய கோப்பையை தாருங்கள் என இந்திய கிரிக்கெட் வாரியம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா ஸ்ரீராம், ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 9வது முறையாக இந்திய அணி சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்திருந்தது. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இரு நாட்டு வீரர்களும் கை குலுக்காத பிரச்சனை, அதனைத் தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் இரு நாட்டு வீரர்களும் கை குலுக்காமல் சென்றது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானது. இந்த நிலையில் ஆசிய கோப்பையை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரான பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டினுடைய தலைவருமான நக்வி ஆசிய கோப்பையை வழங்குவதாக இருந்தது. இதை ஏற்க மறுத்த இந்திய வீரர்கள் ஆசிய கோப்பையை வாங்காமலேயே குழு புகைப்படம் எடுத்து சென்றனர். இந்த சூழ்நிலையில் அந்த ஆசிய கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் நக்வி தனியாக எடுத்து சென்றதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் குற்றம் சாட்டி இருக்கிறது. கோப்பையை தராமல் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு எடுத்து சென்று இருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புகார் அளித்திருக்கிறது. எனவே அடுத்த நவம்பரில் கூடக்கூடிய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்திற்கு முன்பாக எங்கள் நாட்டிற்கு விரைவில் அந்த ஆசிய கோப்பையை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தும் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி மகுடம் சூடி இருந்தது. அந்த சூழ்நிலையில் நக்வி கோப்பையை கொடுப்பதாக இருந்தது. அதை ஏற்க மறுத்த இந்திய வீரர்கள் கோப்பையை வாங்காமலேயே குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தனர். இதன் காரணமாக அந்த கோப்பையை நக்வி தனியாக எடுத்து சென்றிருக்கிறார். எனவே அந்த கோப்பை விரைவில் இந்திய நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வைத்திருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.